அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பள்ளிவாசலில் கொடுக்குற அதே மெத்தடில் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. இதுக்கு ரொம்ப ஜாமான்லாம் தேவைப்படாதுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பச்சரிசியை நல்லா ஊற வச்சு கழுவிட்டு நல்லா ஒரு கை வச்சு நல்லா ஒரு பிசைஞ்சிட்டிங்கன்னா கஞ்சி உங்களுக்கு சீக்கிரமே நல்லா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து கஞ்சி காய்ச்சினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து மல்லித்தலை, அப்புறம் 3 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவைப்படும். பூண்டு பல் இந்த அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. முழு பூண்டாக இருந்தால் நல்லா இருக்குங்க. தாளிக்கிறதுக்கு நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3 பட்டை, ஏலக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு. இந்த அளவு அரிசிக்கு கரெக்டாக நீங்கள் 50 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நெய் தேவைப்படும், ரீஃபைண்ட் ஆயில் தேவைப்படும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட்டு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை நான் இப்போ எப்படி செய்கிறேன்னு இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நோம்பு கஞ்சிக்கு நல்ல மணமாக இருக்குங்க. நோம்பு கஞ்சி நெய் சேர்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கூடவே பூண்டையும் சேர்த்துருங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 1 by 1 நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை நல்லா இது போல் நல்லா கட் பண்ணி சேர்த்துங்க. சேர்த்துட்டு அதுவும் சேர்ந்து நல்லா 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரை வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது சிக்கனுங்க. இது மட்டனில் கொத்தி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்லேயும் நோம்பு கஞ்சி செய்யலாங்க. இது 100 கிராம் சிக்கன். இதை போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கனு இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம 1 உலக்கு அரிசி எடுத்தோம்னு சொன்னாக்க அதில் 6 உலக்கு தண்ணி சேருங்க. அப்போ தான் நல்லா லிக்விடாக குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கும். நீங்கள் கரெக்டாக நம்ம பிரியாணிக்கு மாதிரி தண்ணி சேர்த்தோம்னு சொன்னால் பிரியாணி மாதிரி ஆகிடும், பொழுன்னு ஆகிடும். இது லிக்விடாக தாங்க இருக்கணும் நோம்பு கஞ்சி. நான் தண்ணி சேர்த்துட்டேன். 1 உலக்குக்கு 6 உலக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ கழுவி க்ளீன் பண்ணி 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்க பச்சரிசியை நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக ஒரு 4 விசில் விட்டுருங்க. பச்சரிசியை சேர்த்த உடனே நம்ம ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கஞ்சிக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துடணுங்க. இப்போவே அவ்வளோதான். கஞ்சி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரில் நல்லா ஒரு 4 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா குழைவாக வேகும். 4 விசில் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், அருமையான நோம்பு கஞ்சி தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. புனிதமிக்க ரமலான் மாதத்தின் நோம்பு கஞ்சி தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி ரமலான் மாதத்தினுடைய ஸ்பெஷல் என்னென்னா மனிதர்கள் கூட நேசமாக இருக்கணும், அக்கம் பக்க உறவினர்கள் கூட நல்ல பாசமாக இருக்கணுங்க. அதிகமாக தர்மம் செய்யணுங்க. ஏழை எளியவங்க அவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருள்களை கொடுக்கலாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட ஒரு பேரிச்சம்பழம் இருந்தாலும் அதில் வந்து கேட்டு வர்றவங்கள்ட்ட வந்து அதை பாதியை வந்து நீங்கள் கட் பண்ணி கொடுங்க. அதில் வந்து உங்களுக்கு நிறைய பரக்கத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வந்து இந்த மாதத்தில் வந்து அதிகமாக தர்மம் செய்யணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோம்பு கஞ்சி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.